மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணங்காது பூக்கொண்டு துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் வந்து இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய அதாவது அசிஸ்டன்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவர் வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்கறத காட்டிலும் வந்து நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு வந்து கர்மா வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் வந்து அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் அற்புதமான ஒரு மாதம். உங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். குறிப்பாக வந்து தொழில்னு பார்க்கும்போது பத்திரம், எழுத்து, டாக்குமெண்ட், இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய, இது சம்மந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் ரொம்ப அபரிதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும். எதை சிந்திச்சிங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நுட்பத்தோட தெளிவாக சிந்திப்பீங்க. ஆலய பயணங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வண்டி வாகனங்களில் போகிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வண்டி வாகனங்களுக்கான டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு வீடு, சொத்து இந்த மாதிரி வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும், வாங்குவீங்க. அல்லது காலி நிலமாவது வாங்குவீங்க. அந்த மாதிரி வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். வாங்கக்கூடிய யோகா அமைப்பு உண்டு. மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். அதே மாதிரி
வீடு கட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. தந்தை வழி சொத்து அணுகக்கூடிய யோகம் உண்டு. சந்தை வழி சொத்து வந்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்படியே வந்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து சில சட்ட சிக்கல்கள் இருந்தது. இன்னும் உண்மைதான், அந்த சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வருது. ஸோ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அந்த சொத்தை நீங்கள் அணுகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த மே மாதம் தான். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை எப்படி சார் மே மாதத்தில் சரியாகும்னா, மே மாதத்தில் நிச்சயமாக சரியாகும். ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடலில் நரம்பு, ஸ்கின்னு, தோல் இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும். முதுகெலும்பு, ஜவ்வு இந்த மாதிரி இடங்களையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அரசியல், அரசாங்கம், அரசியல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் எச்சரிக்கைகள் தேவை. எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அப்படிங்கிறது ஆன்மீக ஈடுபாடு தான். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரையும் நம்ப வேணாம். ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நம்பி நீங்கள் கொடுக்க வேணாம். அதே மாதிரி நீங்கள் கழுத்துலையோ கையிலையோ அணிஞ்சிக்கிற நகைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோதிரங்கள்லாம் வந்துட்டு கையில் போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆடம்பரத்துக்காக போட்டிருப்பாங்க. அந்த ஆபரணங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் போடும்போது என்ன ஆகும்னா, இந்த டைமில் உருவிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக இருக்கும்படியா ஒரு நூல் சுற்றியோ டைட்டாக இருக்கும்படியோ நம்ம உடலில் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். மாதத்தில் பனி சுமைகள் அதிகமாக இருக்கும். பனி சுமைகள் அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. முழுசும் கடன் அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடனை வாங்கி கடனை அடைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ரிலீஃப்க்கு வாங்க. பின்பற்ற காலத்தில் வந்து இந்த கடன் சுமைகளுக்கான படிப்படியான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.